श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत्। ईशावास्योपनिषत् நிவೃತ್ತಿ மார்க்கம் ஞானகாண்ட பற்றி ஒரு 8 மந்திரங்களுக்குள்ள விவரிச்சதுக்கு பிறகு இரண்டாவது விஷயமான பிரவೃತ್ತಿ மார்க்கம் பற்றி கடந்த வாரம் 3 ஸ்லோகங்களுக்குள்ள அதை பார்த்தோம். 9, 10, 11 மந்திரங்களுக்குள்ள கர்மா அண்ட் உபாசனா துவய சமுச்சயம் அது சொல்லப்பட்டது. அது நேராக ஒரு மந்திரத்தில் சொல்லாமல் உபனிஷத்து 3 மந்திரங்கள் உபயோகப்படுத்திட்டு சொல்கிறது. அதில் யார் கேவலம் சகாம கர்மத்தனை மட்டும் செய்கிறானோ அதை கண்டனம் பண்ணுறது. அந்த சகாம கர்மத்துக்கு பலம் இருந்தால் கூட அந்த பலம் தாத்காலிக பலம் ரிலேட்டிவ் பலமாக இருக்கிறதுனால, சாஸ்வதம் இல்லாதனால உபனிஷத்து அதை நெகேட் பண்ண விரும்பி, நெகேட் பண்ணுறதுன்னா எந்த விதத்திலும் அது விட்டுட்டு ஞானத்துக்கு வரன்னு சொல்கிறதுக்காக இல்லை. ஞான விஷயம் பேசி முடிச்சாச்சு. இவன் இன்னும் கர்மத்திலேயே ஈடுபடி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவனை இவனுக்காக சொல்லும் போதும் அது மட்டும் பண்ணுறது தப்பு. அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அந்தம் தம பிரவிஷந்தின்னு சொல்கிறது உபனிஷத்து. ஓகே, அப்படின்னா ஞானத்துக்கு வர்றதுக்கு உனக்கு வடி கிடைக்காது. அது மட்டும் இல்லை, கேவலம் கர்ம பண்ணும்போது சகாம கர்மா பலம் குறைச்சல். அதனால ரெண்டாவது என்ன சொல்கிறதுன்னா, உபாசனத்தினு கூட சகாம உபாசனாவாக இருக்கட்டும், சகாம உபாசனத்தினையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாராவது உபாசனம் மட்டும் பண்ணுறேன் கர்மயோகம் பண்ணலன்னா அது தப்பு. நீ இன்னும் நிறைய இருட்டுக்குள்ளே போவே அப்படின்னு ரொம்ப பயப்படுத்தி சொல்கிறது உபனிஷத்தை. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி சொல்லும் போதும் ரெண்டாவது ஸ்லோகத்தில் இது தனித்தனியாக பலம் கொடுக்கறதுனால, அது அங்கியாகவே இருக்கிறதுனால தனித்தனியாக அது பலம் கொடுத்தா அது தனியாக நிற்கிறது. அதுக்கு பேர் அங்கியன்னு சொல்லிட்டோம். அப்போது சகாம கர்மா ஒரு அங்கி, உபாசன கர்மா ஒரு அங்கி. இது ரெண்டும் சேர்ந்து பண்ணுறதுனால பலம் பெட்டர், நல்ல பலம் கிடைக்கும். என்ன பலம்? சாஸ்வத பலம் இல்லை. அந்த கர்மத்துக்கு உபாசனைக்கு என்னமோ அது ரெண்டுமே சேர்ந்து வரும். தட் இஸ் மச் பெட்டர். அப்படின்னு அது ரெண்டுத்தனையும் இப்படி தான் பார்த்துக்கணும். ஒன்றுக்கு பலம் இருக்கான்னு பெரியோர்கள், முன்னோர்கள், ருஷிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ ரெண்டுமே அங்கினால சேர்த்துக்கலாமே, சமுச்சயம் அப்படின்னு 3 ஸ்லோகங்களுக்குள்ளே சொல்லி, இந்த 3வது ஸ்லோகம் சொல்லும்போதும் சகானி வார்த்தை சொல்லி 2 சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டுமே சேர்த்து செய்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த
சகாம கர்மத்தினால மிருத்யும் தீர்த்துவா அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் உபாசனாவும் சேர்ந்து பண்ணதுனால நீ அமிர்தம் அஷ்ணுதேன்னு சொல்கிறது. அதுக்கு எல்லாத்துக்கும் அன்றைக்கே விளக்கம் கொடுத்தோம், ஞாபகப்படுத்துகிறோம். மிருத்யும் தீர்த்தவா அப்படின்னா அர்த்தம் அங்கே சுவாபாவிகமான ஸ்வபாவம், உன்னுடைய குணங்கள் சுவாபாவிகமாக உனக்கு இருக்கிற குறைச்சலான அறிவு, ஞானம் தான் ஏதோ இருக்குது. ஆனால் அது சுவாபாவிகம், இன்ஸ்டிங்க்டாக இருக்குது. எல்லா ஜந்து இருக்கிற மாதிரி அதில் நீ அப்படியே ஜந்து மாதிரி வாழாமல் மனுஷனாக வாழுவேன். இல்லை தேவதா ரூபம் கூட உனக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தம் அஷ்ணுதே. ஸோ அந்த விதத்திலும் அர்த்தம் எடுத்துக்கணும். அங்கே மிருத்யுவன்னா மிருத்யுவனே பதத்தின்னு அப்படியே எடுத்துக்கூடாது. அதே மாதிரி அமிர்தம்னு சொன்னால் எந்த அமிர்தமும் சாஸ்வதமான அமிர்தம் கிடையாது. ஓகே, பிரம்மானுபூதி ஞானம் கிடையாது. ஆனால் ரிலேட்டிவ் அமிர்தம். ஓகே, இந்திர சந்திரான்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் அமிர்தம் குடிச்சதான் நிறைய நாள் வாழ்கிறாங்க. ஓகே, ஆனால் அதோட பவர் குறைஞ்சிடும். அப்புறம் அமிர்தம் கிடைக்காது. அப்புறம் அதுக்கு சண்டை போடணும். இப்படியெல்லாம் பாடுபடுவாங்க. சரி, எனிஹோ அட்லீஸ்ட்டு பெட்டர் தான் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த ரெண்டு விஷயங்களும் சமுச்சயம். அப்படின்னா கர்ம உபாசன சமுச்சயம் பெட்டர் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. இப்போது இன்றைக்கி 12, 13, 14 மந்திரங்களுக்குள்ள ரெண்டாவது விஷயம் என்ன பேசுகிறதுன்னா, உபாசனத்திலேயே ரெண்டு சொல்லி இந்த ரெண்டும் செய்யணும் அப்படின்னு சொல்லுது. உபாசன துவய சமுச்சயம். அங்கே கர்ம உபாசன சமுச்சயம், இங்கே உபாசனையே ரெண்டு சொல்ல போகிறது. இந்த ரெண்டுத்தினையும் சேர்த்துக்கோ. அந்த சொல்கிற விதானம், அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணுற விதானம் மேலே பார்த்த 3 ஸ்லோகங்களுக்குள்ள எப்படியோ அப்படியே இருக்கும். அதனால் ரொம்ப சுலபம் புரிஞ்சுக்கிறது. சரியா? இப்போது 12வது ஸ்லோகத்தினை படிப்போம். அந்தம் தம பிரவிஷந்தே ये सम्भूतिमुपासते ततो भूय इव ते तमः यवु सम्भूत्यागुं रताः. Okay. இந்த 12வது மந்திரம் ரெண்டு வகையான உபாசனைகள்னு சொல்லி முதல் வரியிலேயே ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. பல வார்த்தைகள் பார்த்தோம்னா 9, 10, 11 இருக்கிற மாதிரியே இருக்குது சம் ஆஃப் தி வேர்ட்ஸு. சிலது மட்டும் மாறுறது. அது கூட ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸாக இருக்குது. சரியா? ஒன்று என்ன சொல்கிறதுன்னா, முதல்ல ஹிரண்ய கர்ப்ப உபாசனா. ஆனால் ஹிரண்ய கர்ப்பனே பதமே அங்கே இல்லை. இந்த 3 ஸ்லோகத்தில் மந்திரங்கள் எங்கேயுமே இல்லை. அதுதான் ஈஷாவாஸ்யம். அப்போது ஹிரண்ய கர்ப்ப உபாசனக்கு அந்த பேருக்கு பதில் உபனிஷத்து வேறே பதத்தினை உபயோகப்படுத்துறது. என்னது అనేది பார்ப்போம். ஏ ஆனால் முதல் ஹிரண்ய கர்ப்பதி சொல்கிறதில்லை. இங்கே ரெண்டாவது உபாசனை அது கூட நான் சொல்கிறேன். என்னன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் போகிறேன். ஏன்னா முதல் வரியில் இட் இஸ் டாக்கிங் அபவுட் தி செகண்ட் ஒன். சரி, நான் முதல்ல அது சொல்லியிருக்கணும் இல்லைன்னா. ரெண்டாவது, ஒன்றாவதுன்னு வச்சுக்கோங்க. பிரகிருதி உபாசனா. பிரகிருத்தின்னா மாயாதான் இங்கே. ஓகே, பிரகிருதி மாயா.
இல்லைன்னா அது வந்து அவ்யாக்கிருதம். ஸோ நம்பர் 1 அவ்யாக்கிருத உபாசனை, இல்லைன்னா பிரகிருதி உபாசனா. ரெண்டாவது வந்து ஹிரண்ய கர்ப்ப உபாசனா. ஏன் சட்டுன்னு ஹிரண்ய கர்ப்பான்னு சொன்னான்னா, அவ்யாக்கிருத பிரகிருதிக்கு கீழே தான் ஹிரண்ய கர்ப்பன் இருக்கான். ஆர்டர் வைஸ் பார்த்தா ஹையர் வந்து அவ்யாக்கிருத பிரகிருதி மாயா தான். பரவாயில்ல. ஆனால் மந்திரத்தில் இப்போ பாருங்கோ, அந்தம் தம பிரவிசந்தி, அவன் இருட்டுக்குள்ளே போயிடுவான். அதே வார்த்தைகள். யார்? ஏ அசம்பூதிம் உபாசதே. பிரகிருதிக்கு இங்கே உபனிஷத்து, மாயா பிரகிருதிக்கு இங்கே உபனிஷத்தும் அசம்பூதி அப்படின்னு பேர் கொடுக்கிறது. பிரகிருதிக்கு மாயாவுக்கு அசம்பூதி అని பேர் கொடுத்ததுனால அப்போ ஹிரண்ய கர்ப்பனுக்கு சம்பூதி అని கொடுக்கும் 2வது வரியில. இதோடைய அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். எது பிறக்கலையோ, எதுக்கு பிறப்பு இல்லையோ, அசம்பூதி. பூ பிகமிங், டு பி பார்ன், அசம்பூதி. அதனால தான் மாயாக்கு ஒரு பேர் அஜா, அஜ, பிறப்பில்லாதவள். ஓகே. அப்போ பிரகிருத்தினி மற்றம் யார் உபாசனை செய்கிறாங்களோ அது வந்து அவ்யாக்கிருத மாயா. அசம்பூதி அன்னா அவ்யாக்கிருத அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த அவ்யாக்கிருத்தினி மட்டும், ஓகே, யார் உபாசனை செய்கிறாங்களோ பிரகிருத்தினி. சில வாட்டி நமக்கு தோணும், இதெல்லாம் யார் தான் சார் பண்ணுறாங்க? இப்போது இந்த கான்டெக்ஸ்டில், இந்த உலகத்தில் நமக்கு ஏதோ ஒரு கிருஷ்ணா, ராம, பெருமாள், முருகன் இப்படி ஏதோ உபாசனை பண்ணுறோம் இல்லையா? அப்போ பிரகிருதி உபாசனை, அவ்யாக்கிருதி மாயா உபாசனைன்னா மேபி ஒரு காலத்தில் பண்ணுவாங்க ருஷிகள். அது வேறு வேறு யுகங்களுக்குள்ள அப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதனால் உபனிஷத்து சொல்கிற விஷயம் வந்து எல்லா யுகங்களுக்கு, எல்லா காலங்களுக்கு, எல்லா சமயத்திலும் அது சரியாக இருக்கிற மாதிரி தான், சூட்டபுளாக இருக்கிற மாதிரி தான் பேசணும். அப்புறம் மாறுறதுன்னு இல்லை. தர்மம் அதெல்லாம் விதி நிஷேதங்கள் மாறும். ஆனால் சத்தியம் உபனிஷத்து சொல்கிற விஷயங்கள் இது மேலோட்டம் ஏதோ மாறின மாதிரி இருந்தால் கூட. அப்போது அவ்யாக்கிருத்த இப்போ சொல்லும்போது இதெல்லாம் எதுக்கு இந்த பதங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட உபாசனை பற்றி சொல்லுது, அது யாரும் பண்ணுறது இல்லைன்னு நினச்சிக்காதுங்கோ. ஓகே, இருக்காங்க, இப்போ கூட இருப்பாங்க. யோகா இல்லை அந்த மாதிரி பிரகிருதி மேலே கண்ட்ரோல் வரணும் அப்படி எப்படின்னு இந்த கேவலம் தியானம் அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு சமாதிலேயே ரொம்ப நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் அந்த பிரகிருதினி ஆராதிக்கிறவங்களை உபாசனை செய்கிறவங்க மாதிரி தான். அது பலம் என்ன பிரயோஜனம் சொல்லும்போது உங்களுக்கு அது புரியும் அந்த விஷயம். சரியா? ஸோ அவ்யாக்கிருதி மாயா அசம்பூதி அதுக்கு பேர். இப்போது சினானிம் வேர்ட்ஸு அசம்பூதி உபனிஷத்து உபயோகப்படுத்துறதுன்னா இஸ் ஈக்குவல் டு மாயா இஸ் ஈக்குவல் டு அவ்யாக்கிருத. அவ்யாக்கிருதன்னா அது அன்மேனிஃபெஸ்டடாக சட்டிலாக அப்படி தான் இருக்கு. வியாக்கிருதம்னா எக்ஸ்பேண்ட் ஆகிறது, அவ்யாக்கிருதம்னா அன்எக்ஸ்பேண்டட். நம்ம அன்எக்ஸ்பேண்டடாகவே அப்படி இருந்தால் அப்படின்னா மூல பிரகிருதின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது அந்த வரியில் அப்படி சொல்லி ததா இன்னொன்று இருக்கு. யவு சம்பூத்தியாகும் ரதாக, யார் ஹிரண்ய கர்ப்பன் மட்டுமே உபாசனை பண்ணுறாங்களோ அவங்க இன்னும் இருட்டான கதி அடைவாங்க, லோகத்துக்கு போவாங்க அப்படின்னு அங்கே சொன்ன மாதிரி. தத பூய இவ, பூயன்னா நிறையன்னு அர்த்தம்.
So they enter into the more darkness. So நமக்கு இங்கே பதங்கள் ரெண்டு முக்கியம். அசம்பூதி அன்ன பிரகிருதி உபாசனா, ரெண்டாவது சம்பூதி அன்ன ஹிரண்ய கர்ப்பா. இப்போது சம்பூதி அன்ன யாருக்கு பிறப்பு இருக்கோ, ஹிரண்ய கர்ப்பன் பிறந்தார். ஹிரண்ய கர்ப்பனுக்கு பிரம்மதேவன் கூட ஹிரண்ய கர்ப்பமனு கொஞ்சம் புராணம் அப்படியெல்லாம் சேர்க்கும் போது பிரம்மாஜிக்கு ஹிரண்ய கர்ப்பன்னு பேருன்றோம். ஆனால் கேவலம் வேதாந்த பரமாக பார்க்கும்போது சமஷ்டி சூக்ஷ்ம சரீரத்து பேர் ஹிரண்ய கர்ப்பம். தத்துவபோதல் இதெல்லாம் படித்தோம். சமஷ்டி மொத்தம் மனசு, மொத்தம் பிராணசக்தி, அப்படின்னா சட்டில் பாடி. ஓகே, மொத்தம் சூக்ஷ்ம சரீரத்து பேர் ஹிரண்ய கர்ப்பா. எப்போ அப்படிப்பட்ட மொத்தம் சூக்ஷ்ம சரீரமான மனசுக்கு அது மேலே நீ சிந்திச்சு உபாசனை பண்ணால் அதுக்கு ஒரு பலம் இருக்கு. அது கூட இப்போ நமக்கு நார்மலாக சொன்னால் நார்மல் பீப்புளுக்கு புரியாது. இது ஏதோ ஒரு தபஸ் மார்க்கத்தில் போயிட்டு யோகா பரமாவோ அப்படியோ இப்படியோ அப்படி எனக்கு பவர்ஸ் வேணும் வரும் பிரயோஜனம் அதுதான் சொல்ல போகிறதே. யோகானே அப்படின்னு இப்படின்னு ஏதோ விதத்தில் இந்த பிரகிருதி நீ ஜெயிக்கணும்னே அப்படியானே தபஸ் பண்ணுறாங்களே இவங்க எல்லாரும். ஸோ இப்படி முதல்ல ஒன்று பற்றி சொல்லி இப்படி ஒன்று பண்ணால் அது டேஞ்சரான பலம் கம்மி அப்படின்னு சொல்லி உபனிஷத்து முதல் ஆரம்பிக்கிறது. அதுக்கு பிறகு இப்போது அவ்வளோதான். இந்த ஸ்லோகத்தில் சம்பூதி அப்படின்னா இன்னொன்று காரணம் பிரகிருதி, காரியம் ஹிரண்ய கர்ப்பா. அப்போது சங்கரர் ஏதார் காரிய பிரம்மணி, இந்த காரிய பிரம்மத்தில் அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பா இல்லைன்னா டோட்டல் சட்டில் பாடி. சரியா? அப்புறம் அந்தம் தம பிரவிசந்தி అనేదికి அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் உபனிஷத்து நேராக இங்கே அதை சொல்ல மாட்டேங்குது. இந்த காரணபூதமான பிரகிருதி அதினை உபாசனை பண்ணால் ప్రకృతిలో లయమాయుడువే. నీ ప్రకృతిలో లయమాయుడువే அப்படி என்ன அர்த்தம்? நல்லது தானே. மோட்சமா? மோட்சம் இல்லாதே, அஜ்ஞானத்தோடு அப்படியே பிரகிருத்தில லயமாயிடுவேன். எப்படி அஜ்ஞானத்தினாலே நம்ம தூக்கத்தில் லயமாயிடுறோமோ, தூக்கத்தில் லயமானதுக்கப்புறம் தற்காலத்துக்கு துக்க ராகித்யம் இருக்கா இல்லையா? ஆனால் தூக்கம் முடிஞ்சு போச்சுன்னா துக்கம் வந்துச்சா இல்லையா? திரும்பி பிராரப்தம் அனுப்பி விட்றதா இல்லையா நம்மளே? அப்போது அதனால தான் தூக்கத்துக்கு பேர் லயம், பிரகிருத்திலோ லயிச்சு போகிறதுக்கு பேர் பிரளயம். அப்படி என்ன அர்த்தம்? இது உபாசனை பண்ணுறவனும் இந்த சிருஷ்டி இப்போ நடக்கிற இந்த சிருஷ்டி காலம் மொத்தம் முடிகிற வரைக்கும் பிரகிருத்திலேயே லயிச்சிருப்பான். அப்படின்னா இங்கே சாதாரணமான எத்தனையோ ஜன்மங்கள் சரீரம் எடுத்து வரும் நம்ம. ஆனால் இந்த உபாசனை பண்ணுறவன் இத்தனை ஜன்மம் எடுக்காமல் ஆனால் அஜ்ஞானத்தில் அப்படியே இருப்பான். அதனால தான் யோகிகள் சில பேர் சரீரம் 2000 1000 சவத்சரம் எல்லாம் இருக்காங்க, அப்புறம் பண்ணாங்கன்னா அப்புறம் போனால் கூட அவங்க அந்த உபாசனை பண்ணதுனால யோகா பண்ணதுனால பிரகிருத்தியில் லயிச்சு போகிறாங்க தவிர அப்படி என்ன அர்த்தம்? அஜ்ஞானத்தில் தூங்கிட்டு இருக்காங்க. எங்கே தூங்குறாங்கன்னு என்ன கேட்கக்கூடாது. அந்த பனி மலை போலார் ரீஜனில் இருக்கிற அந்த கரடிகள் 6 மாதம் அதுக்குள்ளே ஹைபர்னேஷன் போய் தூங்குறது. ஒரு சாதாரண ஜந்துவே அது பண்ணும்போது இந்த உபாசனை அதெல்லாம் பண்ணவன் இவனும் பண்ணலாம். அப்போது பிரகிருத்தியில் லயிக்கிறாங்கன்னு சொன்ன அர்த்தம் பிரளயம் ஏற்படும். பிரளயத்தில்
ஜெனரலாக ஞானம் அடையாத ஜீவர்கள் எல்லாருமே கூட பிரளயம் வரும்போது, பிரளயம்னா இந்த சிருஷ்டி முடியும் போது எல்லா அந்த அன்மேனிஃபெஸ்ட் அவ்யாக்கிருத பிரகிருதிக்குள்ளே போகிறத லைச்சு என்ன ஆகிறதாங்கன்னு என்ன ஆகிறதுனது அப்படியெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி சொல்ல முடியாது. சாஸ்திரம் சொல்கிறதே எல்லாம் அப்படியே ஜீவர்கள் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. என்னது? லாங் ஸ்லீப். எவ்வளோ லாங்கு சொல்ல முடியாது. அதனால தான் தீர்க்கால நித்ரா. பரவாயில்ல, இந்த சாதாரண ஜீவன் வந்து இங்கே ஆயிரம் ஜன்மங்கள் எடுக்க வேண்டியது. இந்த சிருஷ்டி காலம்னா என்ன, சாமானியம் என்ன, ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் தி இயர்ஸ் இருக்கு. நம்ம இங்கே 100 வருஷம் கூட இருக்கிறது இல்லை. கதை முடியலன்னா திரும்பி சினிமா தொடங்க, அடுத்த எபிசோடு. மோட்சம் அடையாதவனு. பட் இவனு பரவாயில்ல, இது ஏதோ பண்ணிட்டு இவனும் இத்தனை ஜன்மங்கள் அதில் எடுக்காமல் அங்கே லாங் ஸ்லீப்பில் அப்படி இருந்துட்டேன். ஆனால் திரும்பி சிருஷ்டி ஆரம்பிக்கும் போது வருவான். எக்ஸாக்ட்லி நம்ம தூக்கம் மாதிரி தான். இது நமக்கு தெரியறது, இது சாஸ்திரம் சொல்லி தெரியறது, இது நமக்கு புரியற மாதிரி இல்லை. சாஸ்திரம் சொல்கிறது ஏற்றுக்கணும், அவ்வளோதான். சரியா? ஸோ இந்த மாதிரி லாங் ஸ்லீப். அதுக்கு சங்கரர் சொல்கிறாருங்க, காம கர்ம பீஜபூதம். காமம் கர்மம் அதோட பீஜம் இன்னும் அங்கே அப்படி இருக்குது. ஏன்னா ஞானம் வரல இல்லை, உபாசனத்தினால உனக்கு அப்படிப்பட்ட ஒரு அந்த முச்சுக்குந்தனுக்கு கடித்த மாதிரி பாகவதத்தில் தூக்கம். தேவதைகள் வரம் கொடுத்தாங்க, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அங்கே போய் அந்த குகையில் படுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. அவர் அது கேட்டான், எனக்கு இப்போ இந்த லோகம் இதெல்லாம் எனக்கு இல்லை, ஆனால் எனக்கு இன்னும் ஆயுஷ் இருக்கு அப்படி அப்படின்னா எனக்கு தெரியாது, நான் தூங்கிட்டா போதும், இதெல்லாம் உலகமே இருக்காது. அவனுக்கு புண்ணியம் என்னமோ, அப்புறம் பகவான் வந்தார், அங்கே கிருஷ்ணன் அது ஒரு கதை வச்சுட்டு அப்புறம் அவனுக்கு அங்கே பகவத் சாட்சாத்காரம் ஆயிடுச்சு. அப்போ அவனுக்கு விடுதலை. ஆனால் அந்த ராஜா அவர் வந்து நேராக ஸ்வர்க்கத்துக்கு சரீரத்தோடு போய் தேவதைகளுக்கு ஹெல்ப் பண்ணவர் அவர். அப்போது தபஸ்விகள் தான், அதெல்லாம் உபாசனை தானே. பட் பலம் எங்கே முடியறதுன்னா அது கம்ப்ளீட் பகவத் சாட்சாத்காரம் ஐக்கியமாகும்போது தான் முடியறது. தவிர நீ லாங் ஸ்லீப்பில் இருந்தாலும், கோமாவில் இருந்தாலும், மருந்து எப்படி இருந்தாலும் திரும்பி கதை தொடங்கும். நம்ம நிறைய வாட்டி துக்கத்தினை தப்பிச்சுக்கிறதுக்கு தூங்கணும்னு விரும்புகிறோம், இன்னும் நிறையா தூங்கணும். ஏந்திக்கிறதுன்னு பிரச்சனை தான். ஏந்திரிச்சா ஏதேதோ நிறைய இருக்கு சுகங்கள் இருந்தால் கூட இந்த நித்ர சுகம் அதில் வருமானு டவுட்டு சார். அதனால் தூங்கணும்னு. அதனால் அப்போ நடுவில் கூட நாளையில் ஒரு நாள் திரும்பி தூக்கத்துக்கு போகணும். என்னன்னா அங்கே இந்த ரிலேட்டிவ் எது கூட எது வந்தாலும் சரி, சம்பந்தம் இருந்தாலும் சரி, எதை எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் சரி, துக்கம் கேரண்டி அப்படின்னு நிரூபிக்கிறது அது. சரி, இங்கே விஷயம் சங்கரர். அப்புறம் ஏன் அது அவ்யாக்கிருத்தம் அப்படின்னு கூப்பிடப்பட்டதுன்னா, அது வந்து அதர்ஷனாத்மகம், அதர்ஷனாத்மிகா. மாயாக்கு இதெல்லாம் கொடுக்குறாரு. காம கர்ம பீஜபூதமாக இருக்கிற அதர்ஷனன்னா தெரியலே கண்ணுக்கு, மாயா தெரியறதா? பிரகிருத்தன்னு என்ன இதேதோ பார்த்து பிரகிருத்தன்னு சொல்கிறோம் தவிர அதிமட்டமில் அக்ரஹணம் అని கூட வார்த்தை உபயோகப்படுத்துகிறாரு. இந்திரியங்களால் கிரகிச்சிக்க முடியல. அந்த தீர்க்க நித்ர லயம், ஓகே, பிரகிருதி லயம், அதுதான் இங்கே தம பிரவிஷந்தின்னு அர்த்தம். சம்பூதி அசம்பூத்தின்னு உபாசனை பண்ணுறவங்க அந்தம் தம பிரவிஷந்தன்னா, தமவன் இருட்டுன்னு அக்ஞானம் ஒன்றும் தெரியல. பிரகிருதிக்கு அக்ஞானத்துக்கு எல்லாம் அதே பேர் தான். அக்ஞானம், பிரகிருதி, மாயா எல்லாம் ஒன்று தான். அதில் பிரவிஷந்தி, ஓகே, பிரகிருத்தோட லயிக்கிறான். ஆனால் முடியல அது. இட்ஸ் நாட் தி எண்டு. லயிக்கிறேன் அது புரிஞ்சுக்கணும். பிரகிருதி லய, அந்த பிரகிருதி லயம் ஆகிறது
அந்தம் தமஹான்னு சொல்கிறது. இங்கே அந்தம் தமஹான்னா அது என்னமோ கோரமான நரக்கம்னு அப்படி நினச்சிக்க வேண்டாம். நல்லது தான். கம்பேரிட்டிவ்லி இவனை சிருஷ்டி பிரளயம் ஆகி முடிகிற வரைக்கும் அவனை நல்லா தூங்கிட்டு அப்படியே லயிச்சு போயிருப்பான். அந்த ஃப்ரோசன் ஐஸில் அது இருக்கிற மாதிரி. ஆனால் திரும்பி உயிர் வருது, திரும்பி கதை தொடங்குது. அப்புறம் ஹிரண்ய கர்ப்ப பற்றியும் சொன்னாங்க. காரிய பிரம்மணி ஹிரண்ய கர்ப்ப. ஸோ இதுதான், இதையும் அந்தந்தான். ஆனால் இங்கே எப்படிப்பட்ட அந்தம் தம பிரவிசந்தி, நிறைய அந்த தமவன்னு சொன்னாங்க. என்ன அதுன்னா அது ஒன்றும் பெரிய நெகட்டிவ் எதுக்கூடாது, நிந்த பண்ணுறதுக்காக சொல்கிறத தவிர நாட் டு நெகேட் இட். அது நீங்கள் சொன்னோம் இல்லையா, நகி நிந்தா நியாயம். சரியா? இங்கே என்ன பலம், என்ன அந்த அந்தம் தமோ பூய யுவத்தே தமஹான்னா இன்னும் நிறையா ஒன்றும் இல்லை. உபனிஷத்து டைரெக்டாக சொல்ல மாட்டேங்குது அந்த விஷயம். சங்கரர் எழுதுறாரு, உனக்கு அந்த ஹிரண்ய கர்ப்ப உபாசனத்தினால அஷ்டசித்திகள் வரும், அணிமாதி அஷ்டசித்திகள் வரும், அஷ்டமகிமாதி சித்தீஸ். ஓகே, இது இந்த வியாக்கிருதி சம்பூதி ஹிரண்ய கர்ப்ப பதங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது பாருங்க. ஒரு ஹிரண்ய கர்ப்பனுக்கு சம்பூதி வியாக்கிருதி, ஓகே, இன்னும் கூட வேறு 2 பதங்கள் மாற்றி வேறு உபயோகப்படுத்தும். அப்புறம் சொல்லுவோம். இப்போ சொன்ன நிறைய கன்ஃபியூஷன் ஆகிடும். ஓகே, உபனிஷத்து விளையாடுறது, நீ அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் லைட்டாக சொல்லிட்டு போனால் உபனிஷத்துக்கு என்ன பெருமை? அப்போ ஏதோ கதை சொல்கிறாரு உட்கார்ந்து அப்படி நினச்சக்கூடாது இல்லையா? இட் மெயின்டைன்ஸ் இட்ஸ் ஓன் ஸ்டேட்டஸ். அணிமாதி ஐஸ்வர்ய லக்ஷணம் என்றார் சங்கரர். அணிமா கரிமா லகிமா மகிமா பிராகாமியா அஷ்டசித்திகள் எல்லாம் அந்த விவரணம் எல்லாம் வேண்டாம். இதில் பார்த்தோம், உத்தவகீதையில் பார்த்தோம். ஓகே, நாட் ஓன்லி தட், ஐ ஹோப் தட் யூ ஆர் ஆல் நாட் இன்ட்ரெஸ்டட். வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ். இந்த கதையெல்லாம் நமக்கு சம்மந்தமே இல்லை. கதை பேசுகிறேங்க, உபனிஷத்து பேசுறது சொல்லணும் இல்லையா? அன்றைக்கே சொன்னமே, இந்த பிரவருத்தி மார்க்கம் ஆரம்பிக்கும் போதும் இது நமக்கு சம்பந்த விஷயம் இல்லை. அப்படின்னு நீ சம்பந்தம் தூரம் வச்சுக்கிட்டா இல்லை, எனக்கு இருக்கேன்னா கேட்டுக்குங்க, ஏதாவது வேணும்னா பண்ணிக்கலாம். ஐஸ்வர்ய லக்ஷணம். இந்த பிரகிருதி லயம் அనే பதம் புராண பதம். ஆனால் உபனிஷத்து அது உபயோகப்படுத்தலை. அந்தம் தமஹ అనేది உபனிஷத்துக்கு பதம். இந்த சித்திகள் பெரிய ப்ராப்ளம் ஆப்ஸ்டிகல்ஸ்ன்னு பார்த்தோம். அதனால தான் அது இன்னும் அந்த தமமன்னு எடுத்துக்கலாம். பட் சித்திகள் வர்றது சாதாரணமாக என்ன, அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. சரியா? என்ன பிரயோஜனம்? 13வது ஸ்லோகம் படிச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் விவரிக்கிறேன். இப்போது 13வது ஸ்லோகத்தில் தான் அங்கே சொன்ன மாதிரி அதுக்கு பிரயோஜனம் இருக்கு, இதுக்கு பிரயோஜனம் இருக்கு అనేది நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. நான் சீக்ரெட்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. உபனிஷத்து இப்படி தான் என்னோட குருகள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. சரியா? 13வது ஸ்லோகத்தில் இப்போது அந்த குரு பரம்பரலோ விஷயங்கள். அந்யதேவாஹு சம்பவாத் அந்யதாஹுரசம்பவாத் இதி சுஷ்ருமதீராணாம் ஏனஸ்தத்விசசக்ஷிரே. நிறைய பதங்கள் அங்கே வந்த மாதிரி வந்துச்சா? இங்கே உபனிஷத்து பாருங்கள், இந்த மந்திரத்தில் தான் இந்த முதல் வரியில் 2 பதங்களும் மார்த்தி சொல்கிறது. மார்த்தன்னா அந்த ஹிரண்யகர் அசம்பூதி சம்பூதியனே சொல்லிட்டு போகலாம் இல்லையா? அப்படி சொல்லாமல் இங்கே வேறு பதங்களை சொல்கிறது. என்னென்ன அதுக்கு ஒரு பலம் இருக்குது, இதுக்கு ஒரு பலம் இருக்குது
அந்த பலன் நேராக சொல்ல மாட்டேங்குது. அதான் சொன்ன உபனிஷத்து. ஆனால் அதுக்கு பலம் இருக்குது, இதுக்கு பலம் இருக்குன்னு யார் சொன்னாங்கன்னா எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. குரு இது சுஷ்ரும தீராணாம். தீராணாம்னா அந்த வைஸ் பீப்புள் கிட்ட வந்து நாம் எல்லோரும் கேட்டிருக்கோம். அது சொல்கிறது யார்? இவர் ஒரு ருஷி. இந்த ருஷி சொல்கிறாரு, நானும் வேறு என்னோடய குரு கிட்ட. அதனால் குரு பரம்பரை சம்பிரதாயபத்தமான டீச்சிங் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் வந்து குருவுடைய அவசியம், முக்கியத்துவம், பெருமை, அப்புறம் குருவுக்கு சரணாயி குரு சொன்னது கேட்டு கிரகிச்சு புரிஞ்சுக்கணும்னா அது ஒரு பெரிய தபஸ். நம்ம ஏதோ அப்படியே சாதாரணமாக எடுத்துக்கிறோம். அது பலிக்கணும்னா அதுக்கு பெரிய சாதனை இருக்கு. குரு மேலே அப்படிப்பட்ட ஸ்ரத்தா. குரு இஸ் ஓன்லி எ பைப்லைன். லைக் குரு அவர் சொந்தமாக எதுவுமே சொல்லலை. அவருடைய குரு அப்படி அவங்க சொன்னது அவங்களுடைய கிருபைனால் இந்த வாயன டேப்புனால் இங்கேருந்து இப்படி இந்த வார்த்தைகள் வரும். அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகம் கிருபை இருந்தால் தான் அந்த குருனை அப்படி ஆராதித்து புரிஞ்சிட்டு இருந்தால் தான் இன்னொருத்தர் வியாசபீட்டத்திலிருந்து இந்த விஷயங்களை புரியும்படி சொல்ல முடியும். இல்லைன்னா அசாத்தியம். அப்போது சொல்கிறதுக்காக இல்லை, கேட்டு அதோடைய பலம் அடையிறதுக்கு. அப்போ நமக்கு அந்த அசாத்தியமான விஷயம் சாதிக்கணும்னா நமக்கு தகுதி இருக்கணும் இல்லையோ? பட்டு ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க நிறைய பேர். என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண, பகவான் ஏதாவது பண்ணணும் அவங்களுக்கு. ஏன் அதெல்லாம் அப்படின்னா, ஒரு வேதாந்த ஸ்ரவணம், சத் சங்கம் அப்படி பண்ணும்போது ஒரு குரு கிட்டேருந்து, டீச்சர் ஆச்சாரியர்கிட்டேருந்து அது எவ்வளோ கமிட்மெண்ட்டோடு, எவ்வளோ ஸ்ரத்தையோடு எப்படி இருக்கணும்னா, நமக்கு இன்னும் ஸ்ரத்த விவகாரம் லோக விஷயங்களிலே இருக்குது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறாங்க, அதே பாராட்டத்தக்க விஷயந்தான். ஏன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறதுக்காவது வரானே. எதுக்கு விஷயம் சொல்கிறேன்னா, இந்த குரு பரம்பரை பற்றியும் குருவுடைய முக்கியத்துவம் பற்றியும் பல இடத்துல பல வாட்டி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சொன்னதே இங்கே திரும்பி சொல்கிறார் உபனிஷத் சொல்கிறது. ஸோ அந்நதேவ ஆஹுஹு சம்பவாத். அது எதுவுமே பலம் எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. அப்படி சொன்னது அதுக்கும் பலம் இருக்குன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க, சில பேர் இல்லை, முன்னோர்கள். இன்னொன்று இதுக்கும் எது அசம்பூதிக்கும் பலம் இருக்குது, சம்பூதி உபாசனைக்கும் பலம் இருக்குன்னு சொன்னாங்க. ரெண்டுத்துக்கு பலம் இருக்கிறதுனால இந்த ரெண்டுத்தனே சேர்த்துக்கலாமே. அப்படின்னா இப்போது சமுச்சயத்துக்கு இங்கே கிரவுண்டு ப்ரிப்பேர் ஆகிறது, அவ்வளோதான் இந்த ஸ்லோகம் மந்திரம். அங்கே அப்படிதான். ஓகே, பலம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, பிரகிருதி லயம் அசம்பூதி உபாசனால், ஹிரண்யகர்ப உபாசனால் இந்த அணிமாதி இந்த அவை கிடைக்கும். இந்த அணிமாதி அஷ்ட சித்திகள் அது ஐஸ்வர்யம். அது தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்திலேயே கடைசி ஸ்லோகத்தில் சங்கரர் சொல்கிறார், உனக்கு வேணுமன்னா அந்த அஷ்ட சித்திகள் கூட கிடைக்கும்னு சொன்னாராங்க. ரெண்டு வகையாக ஐஸ்வர்யம் சொல்லும் போது ஞானமும் ஒரு ஐஸ்வர்யம்தான். இன்னொரு பக்கம் இஃப் யூ வாண்ட் அன்னது அங்கே ஒரு வரியில் ஆட் பண்ணுறார் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் இஸ் டோட்டலி ஹையஸ்ட் அத்வைத்திக் ஃபிலசாபிக்கல் எக்ஸ்போசிஷன். அது
ஆனால் கூட தெரியல, அதுக்கு என்னமோ கிடைக்கிறது அங்கே சாப்பாடு. சரி, கேவலம் அந்தம் தமஹா அப்படி தான் உபயோகப்படுத்துது. எனிஹோ இப்போது இது பேஸ் பண்ணி அன்றைக்கே இதோடைய லாஜிக்கு சொல்லியிருக்கோம். நியாயம் என்னது, எது எதுக்கு தனியாக அங்கி ஸ்வபாவம் இருக்கின்றனதோ ஒன்றுக்கு பலம் இல்லைன்னு அப்புறம் இது அங்கமாய் அதில் ஜாயின் ஆகி போயிடும். அப்படி இல்லை, அதனால் ரெண்டு டுகெதர், எய்தர் திஸ் ஆர் இல்லை, டுகெதர்னு அர்த்தம். அதுக்கு தான் பேர் சஹா. ஓகே, அது அடுத்த மந்திரத்தில் வரும். அதுக்கு பிறகு இப்போது ரெடி ஆயிடுச்சு சமுச்சயம் பண்ணுறதுக்கு. ஒத்துக்கலாமா? ஒத்துக்கலாம். அப்போது 14வது மந்திரத்தில் அந்த சமுச்சயம் பற்றி சொல்லும்போது சம்பூதிஞ்ச விநாசஞ்ச யஸ்தத்வேதோ பயகும் சஹா விநாசேன மிருத்யும் தீர்த்வா சம்பூத்யாமிருதமஷ்ணுதே. இதோடைய அர்த்தத்தினை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு அந்த பதங்களுக்குள்ள கன்ஃபியூஷன் ஒன்றும் இல்லையே. ஹிரண்ய கர்ப்பன பதம் அங்கே உபயோகப்படுத்தவே இல்லை. அது நமக்கு கொஞ்சம் ஃபெமிலியரான, அது எல்லாருக்கும் ஃபெமிலியர் இருந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு உபனிஷத்து வேறு பதம் உபயோகப்படுத்துச்சு. சம்பூதி அசம்பூதி. அது கூட 13வது மந்திரத்துக்கு வரும்போது இங்கே என்ன சொல்கிறது, 13வது மந்திரத்தில் பார்த்தோம் சம்பவ அசம்பவ. அது நான் சொன்னானே உங்களுக்கு. இப்போது அது கவனிச்சிங்களா? 13ல் நம்ம வேறு பேசிகிட்டு இருக்கோம், அது கவனிக்கல. சம்பவாத், அந்த சம்பவாத்தன்னா யார் பிறந்தாரோ அங்கே சம்பூதி தானே சொல்லணும். அந்த பதத்தின்னு கூட மாற்றிட்டு சம்பவாத், யார் சம்பவிச்சாரோ, சம்பூதியோ இரண்ய கர்ப்போ, அவன் பற்றி சொல்கிறது. ஸோ பதம் மாற்றிச்சு. அதே மாதிரி அசம்பவாத், அசம்பூதின்னு சொல்லணும், அசம்பவாத். கன்ஃபியூஷன் இல்லை. இப்போ ஹிரண்ய கர்ப்பா, சம்பூதி, ஓகே, சம்பவா, 3 பதங்கள். அப்புறம் வியாகுர்த்தி அதில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். இங்கே உபனிஷத்தை உபயோகப்படுத்துறது பார்த்தாவே பிரகிருதி, அதையும் கூட இங்கே உபனிஷத்து சொல்லலை. என்ன சொல்கிறது, அசம்பூதி. இப்போது இங்கே 2வது பதம் அசம்பவா, அசம்பவாத். நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தோம், வேறு அவ்யாக்கிருத்தம் அப்படியெல்லாம். நோ கன்ஃபியூஷன்னோ, எல்லாம் ஒன்று தான், மாற்றி சொல்லிச்சு. இப்போது இந்த மந்திரத்தில் கொஞ்சம் சில பதங்கள் அப்படிப்பட்ட காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. என்னதுன்னா, உபனிஷத்து பாருங்க, முதல் வரியில் சரி, முதல்ல இப்போ உபயகம் சஹா டிக்ளேர்ட். நான் டிக்ளேர்ட் சமுச்சயம். அங்கே கிரவுண்ட் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. எல்லோரும் சொன்னாங்க 2த்துக்கு பலம் இருக்குது, 2த்துக்கு பலம் இருக்கிறதுனால அது இதுவும் சேர்த்துக்கலாம். தே ஆர் எலிஜிபிள் டு ஜாயின் டுகெதர், கூட்டணி செய்யலாம். ஓகே, உபாசனத்வய சமுச்சயம் டுகெதர். யஹ தத் வத உபயகம் சஹ. அது அந்த பதம் எடுத்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்தது சொல்லணும். சஹா అనేది தான் இங்கே சமுச்சயம் அనే வார்த்தைனே சொல்கிறது. ஆனால் இப்போது முதல் வரியில், முதல் பாதத்தில் பார்த்தா சம்பூதிஞ்ச விநாசஞ்ச அப்படின்னு 2 பதங்கள் உபயோகப்படுத்துறது. இந்த விநாசம் அనే பதம் நான் மறந்துட்டேன், உங்களுக்கு சொல்லலை. அந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு பேர் விநாசம். நாசனம் இருக்குல்ல, ஏன்னா இப்போ இங்கே வந்துச்சு, நான் அங்கே சொல்லியிருக்கணும். விநாசம்
ஏன்னா பிறப்பு இருந்துச்சுன்னா நாசனம் இருக்கு. அப்போன்னு இங்கேயும் மாற்றுறது. ஓகே, சம்பூதி అని హిరణ్య గర్భనికి எது பேர் கொடுத்துச்சோ அது சம்பவஹான்னு சொல்லிச்சு ஒரு மந்திரத்தில். இந்த மந்திரத்தில் விநாசம்னு சொல்கிறது. எல்லாம் ஒன்று தான். சரியா? ஆனால் இப்போ இங்கே காம்ப்ளிகேஷன் ரிடில் என்னன்னா உபனிஷத் பிளேயிங் எ ஃபன் மிஸ்சீஃப். சம்பூதி யாருக்கு பேர் கொடுத்தோம் நம்ம? ஹிரண்ய கர்ப்பக்கு தானே, பிரம்மக்கு தானே. பிறப்பு இருக்கிறதுனால விநாசனம் இருக்கிறதுனால இப்போ விநாசனம் பேர் கூட பிரம்ம இது ஹிரண்ய கர்ப்பக்கு தானே. அது என்ன ஹிரண்ய கர்ப்பா ப்ளஸ் ஹிரண்ய கர்ப்பாவா? அதை எப்படி ரெண்டு பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு ஒரே பேர் பிரிண்டிங் மிஸ்டேக். ரெண்டு தனியாக மீனிங் பார்த்தா சம்பூத்திய விநாசனம். புரியுறது அவங்களுக்கு? கொஞ்சம் கஷ்டம்தான், குழப்புக்குங்க, பரவாயில்ல. புரிஞ்சிச்சுன்னா ஈஸி. ஏன் அப்படி உபயோகப்படுத்துறது? அது தப்பா கரெக்டான தப்பில் உபனிஷத்துடைய சாய்ஸ். அதை உபனிஷத்து அப்படி தான். அதுக்கு சங்கரர் ரொம்ப பிரில்லியண்ட்டாக மீனிங் கொடுக்குறாரு. சம்பூதிம் అనేది அசம்பூதிம் అని எடுத்துக்கணுமா? அது என்ன சார் சும்மா சொன்ன எடுத்துக்கோ என்ன அப்படின்னு அது கொஞ்சம் சிந்திக்கணும். ஓகே, அந்த முந்தாவது மந்திரத்தில் படிக்கும்போதோ அந்நதேவாஹுர சம்பவாத் அந்நதாஹுர சம்பவ இது சுஷ்ருமதீராணம் ஏனஸ்தத்விச்சக்ஷிரே அது வேதமாக உங்கள் மந்திர புஷ்பத்தில் பார்த்தா ஆக்சுவலாக ஈஷாவாஷ உபனிஷத்துக்கு ஸ்வரங்களே கொடுத்துருக்கு. அது அப்படி வேதமாக அப்படி படிக்கும்போது இது சங்கரர் கொடுக்குற லாஜிக்கு. அது அப்படியே சொல்லும்போது ஏனஸ் ద్విచక్షిరే சம்பு ரே అనేది வரும்போது அங்கே லோபம் ஆயிடுத்தான்னு பாஷ்யத்தில் சொல்கிறாரு. அகார லோபனால அங்கே நீங்கள் அவக்கிரக சேர்த்துக்கலாம். அவக்கிரகன்னா எஸ் மார்க் இருக்கும் பாருங்க. இட் இண்டிகேட்ஸ் தட் அப்படியே ద్విచక్షిరే சம்பூதிஞ்ச விநாசஞ்ச ரே అనేది அங்கே அதுக்கப்புறம் அங்கே அவக்கிரக சேர்த்துக்கிட்டால் அசம்பூதி అనేది ஆகும். பட் எந்த காரணத்தினாலேயோ உபனிஷத்து டேக் இட் ஃபார் கிராண்டட் அண்ட் சம்பூதி விநாசம் ரெண்டு அர்த்தம் வழியாக பார்த்தா ரெண்டு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ இது எதுக்கு இந்த லாஜிக்கு சொன்னாருன்னா யாராவது கேட்டால் சரி இது சம்பூத்தியம் நீங்கள் அசம்பூத்தியம்னு எடுத்துக்க சொல்கிறீங்க, விநாசனம் கூட அப்படியே எடுத்துக்கலாம் இல்லையா? அப்படி இல்லை, இதோ இந்த காரணம். அந்த முன்னாடி இருக்கிறத அப்படி சேர்த்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதும் அந்த அகார லோபம் ஸ்வர லோபம் இருக்குங்க, அதை சேர்த்துக்கிட்டு பார்த்து அசம்பூதிம் தான். விநாசம் இவருக்கு ஹிரண்ய கர்ப்பகை. சரியா? ஸோ கிளியர் ஆகிடுச்சு இப்போ அந்த வார்த்தை. சரி, ஸோ என்ன சொல்கிறது? சம்பூதிஞ்ச விநாசஞ்ச. இப்போ புரியுறதா? ஸோ அசம்பூத்தியும் ஹிரண்ய கர்ப்பம். ஓகே, இது ரெண்டுத்தனே சேர்ந்து தான் நம்ம உபாசனை நம்ம இல்லை உபாசனை பண்ணுறவங்க பண்ணணும். பண்ணால் இட்ஸ் அ பெட்டர் ரிசல்ட். அப்படின்னு என்ன ரிசல்ட்டு? ஓகே, இந்த விநாசேனா விநாசேனன்னா ஹிரண்ய கர்ப்ப உபாசனால அகெயின் அங்கே மாதிரி மிருத்யும் தீர்த்வா யூ வில் கிராஸ் தி டெத். ஓ அப்படி அப்போ எதுக்கு வேதாந்தம் இல்லை? பஞ்சதசம் இல்லை எதுக்கு?
அப்படி இல்லை. இங்கே என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும்? மிருத்யும் தீர்த்வான்னு சொன்னால், அங்கே 12வது ஸ்லோகத்தில் மிருத்யும் தீர்த்வா சொல்லும்போது ஸ்வாபாவிக கர்ம ஸ்வாபாவிக ஞானம் ஸ்வபாவத்தினை அதிக்கிரமணார்த்தம் சொல்லப்பட்டது. அதுக்கு பேர் தான் மிருத்யும் தீர்த்வான். இங்கே சங்கரர் கொடுக்குறார் என்னன்னா, ஃப்ரீடம் ஃப்ரம் தி லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் தி பவர்ஸ். ஃப்ரீடம் ஃப்ரம் தி லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் தி பவர்ஸ் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, எனக்கு பவர்ஸ்ன்னு எனக்கிட்ட சக்தி இல்லை, நிறைய குறை இருக்கு. ஓகே, எனக்கு பசிக்கு தாங்க முடியல, அப்புறம் ஏதாவது வாங்கணும்னு பணம் இல்லை, இப்படி எல்லாம் நிறைய குறை இருக்கு. வயிற்றில் கோளாறு, சம் ப்ராப்ளம், ஏதோ உடம்புக்கு சரியில்லை, இப்படியெல்லாம் குறைகள் இருக்குல்ல. இந்த குறைகள் எல்லாமே இப்படி இருக்கிறதுக்கு பேர் லிமிட்டேஷன்ஸு. நீங்கள் ஹிரண்ய கர்ப்பத்தனை உபாசனை பண்ணி அந்த அஷ்ட சித்திகள் வந்துச்சுன்னா, யூ ஆர் கிராசிங் ஓவர் தி லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் தீஸ் பவர்ஸ். நவ் யூ ஆர் த ரிச்சஸ்ட் பர்சன். ஃப்ளைட் டிக்கெட் இல்லாமல் இங்கேன்னு நாங்கள் போயிடுவேன். டாக்டர் ஈஸியாக போய் பார்த்துட்டு வரலாம். டாக்டரோ பையன் வீசாவா கீசாவா யாருக்கு தெரியாமல் டக்குன்னு ராக்கெட்டு தேவையில்லை, நாசா ஸ்பேஸ் சென்டர் தேவையில்லை, சந்திரமண்டலம் மார்ஸ்களில் போயிட்டு வரலாம். ஸோ இங்கே அப்போது மிருத்யும் தீர்த்வான்னு இங்கே அர்த்தம் என்னென்னா, அனைஸ்வர்யம், ஐஸ்வர்யம் இல்லாமல் பலதுக்கு கஷ்டப்படுறோம் இல்லையா. அஷ்டசித்திகள் இருக்கிறவனுக்கு அவனுக்கு என்ன கஷ்டம் இருக்கும்? சாப்பாட்டும் இல்லை இருப்பார், சாப்பாட்டுன்னு சிருஷ்டி பண்ணுவார், எல்லாம் ஈஸ்வரன் சமமாகவே எல்லாம் பண்ணுவார். ஆனால் ஈஸ்வரனும் இல்லை, புள்ள ஈஸ்வரத்துவம் மாதிரி வந்துச்சு. அதுதானே உபாசனையில் வர சித்திகள். That means suffering, you are crossed these limitations of the powers is in suffering learning you are crossed. அப்படி தான் அர்த்தம் எடுத்துக்கணும். இங்கே மிருத்யும் தீர்த்துவான்னு சொன்னால், not totally free from the cycle of birth and death. சரியா? மிருத்யும் தீர்த்வா அனைஸ்வர்யத்தில் நின்று முக்தி அப்படின்னு ஐஸ்வர்யம் வந்துச்சு. அஷ்டசித்திகளுக்கு பேர் ஐஸ்வர்யந்தான். அப்படி புரிஞ்சுக்கணும் மிருத்யும் தீர்த்வா. ஓகே, ஸோ மேலே சம்பூத்தியும் விநாசம் கிளாரிஃபை ஆயிடுச்சு வேர்ட்ஸு. அப்புறம் சம்பூத்தியா ஓகே அமிர்தம் அஷ்ணுதே. திரும்பி அதே சம்பூதி வார்த்தை இங்கே உபயோகப்படுத்துறது அசம்பூதி தான். அசம்பூத்தினா பிரகிருதி. ஸோ பிரகிருதி உபாசனால் அமிர்தம் அనే வார்த்தை உபயோகப்படுத்துறது. திரும்பி அமிர்தம்னா என்ன? இப்போ அங்கே சொன்ன மாதிரி இங்கே பிரகிருதி லயம்க்கு பேர் அமிர்தம் அன்னி அர்த்தம் இங்கே. ஆனால் சாஸ்வத அமிர்தம் இல்லை, அமிர்தம் இல்லை, டெம்பரரி தான். அது எத்தனையோ நீண்ட காலமாக இருக்கலாம், ஆனால் டெம்பரரி தான். அப்போது மொத்தம் சேர்த்தி பலம். இப்போது இந்த இன்னொன்று கவனிக்க வேண்டியது தீர்த்வா. ஓகே, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஹேவிங் கிராஸ், ஹேவிங் டன் திஸ் என்ன. அப்போது பலந்தான் இது வந்து என்ன, இதே அதுக்கு கனெக்ஷன் இருக்குல்ல. ஸோ மொத்தம் டோட்டலாக ஒரே பலந்தான். டோட்டலாக அந்த தீர்த்வானது அங்கேயும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. கண்டினியூஸ். அது ஃபைனல் மீனிங் வந்து ஐஸ்வர்யம் பிராப்தியா அனைஸ்வர்ய தரணம் இஸ் கால்டு மிருத்யும் தீர்த்வா. ஐஸ்வர்யத்தினை அஷ்டசித்திகளினை சம்பாதிச்சு அந்த ஏழத்தனம் அனைஸ்வர்யம் అనేది இல்லாமல் தாண்டி வந்துட்டான். அதே மாதிரி இப்போ அமிர்தம் பிரகிருதி லயத்துக்கு என்ன சொல்கிறது? மிருத்யு பூர்வக பிரகிருதி லயம். ஓகே, மிருத்யு பூர்வகன்னா பொதுவாக நம்ம இங்கே நிறைய வாட் சொன்னானே, நிறைய பேர்ட்டு பிறந்து இறந்து போகிறோம், அநேக ஜன்மங்கள் எடுக்க வேண்டியது இருக்குது. அதே பிரகிருத்தியில் லயமானவன் வந்து நிறைய சரீரங்கள் எடுக்கிறது இல்லை.
ஸோ மிருத்யுபூர்வக பிரகிருதி லயம். ஓகே, அதெல்லாம் வந்து ஏக பலம். ஓகே, ஒரே பலம்தான். ஆனால் மிருத்யுக்கு என்ன அர்த்தம் சொன்னால் அதிக ஞாபகம் வச்சுக்கணும் மேலே. ஓகே, இல்லைன்னா அந்த ஐஸ்வர்ய பதத்தை நீங்கள் சேர்த்துக்கணும். ஐஸ்வர்ய பூர்வக பிரகிருதி லயம், அது இது சமுச்சய பலம். ஸோ ரெண்டும் சேர்ந்துக்கிறது. ஸோ இந்த பிரகிருதி லயமும் இதெல்லாம் எதுவுமே புரியல. ஸோ இது முன்னாடி சொன்ன அந்த ஸ்லோகங்களுக்குள்ள தேவதா ஞானம்னு சொன்னோம். நீ தேவதையே ஆகலாம். அங்கே அமிர்தம்னு சொல்லும் போதும் தேவதா ஞானம், தேவதா ரூபம் சொன்னால் ஜீவர்கள் தான் தேவதர்கள் கூட. தபஸ் உபாசனால அந்த ஹையர் லெவல் கிடைச்சது. அப்போது இங்கே கூட நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா நம்ம லெவலுக்கு இப்போது என்ன இந்த உபாசனை இப்படி சொன்னது. பல உபனிஷத்தில் பல விதமான உபாசனைகளை நம்ம பார்த்தோம். தைத்திரியத்தில் வியாஹுருதி உபாசனைகள் பலதில்ல, ஓம்கார உபாசனை, அது இது எத்தனையோ சொல்லிட்டு வேறு உபனிஷத்திலும் பார்த்தோம். அதில் நமக்கு சிலவாட் பஞ்ச மகாபூதங்களை பற்றி உபாசனை சொல்லியிருக்கேன். இன்ட்ரெஸ்டிங் வித்தியாசமாக வந்து சில பிரஷ்னோபனிஷத்தில் அங்கெல்லாம் அது கூட நமக்கு புரியட்டா அது மாதிரி தான் இருக்கு. மொத்தத்தில் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நீ எந்த தேவத்தனை உபாசனை பண்ணாலும் சரியா, எந்த தேவத்தனை உபாசனை பண்ணால் கூட இந்த மாதிரி பலன்தான். இங்கெல்ல பிரகிருதி அசம்பூத்தின்னு சொன்னதுனால சக்தி அనే வார்த்தை கூட உபயோகப்படுத்துகிறேன் நான். ஏன்னா அங்கே சக்தி பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ தான் சக்தி ஆராதனை எல்லாம் முடிஞ்சிச்சு. நவராத்திரி பராசக்தி சக்தின்னு ஆராதனை பண்ணால் கூட சக்தியில் அந்த பிரகிருத்தியில் லயிச்சுடுவேன், அவ்வளோதான். ஆனால் அது முக்தி இல்லை. பிரகிருதி லயம் இஸ் நாட் த முக்தி. அதே மாதிரி தான். அதனால சமாதி கடிச்சதுனால தட் இஸ் நாட் த முக்தி, இட் இஸ் ஓன்லி லயம் ஆஃப் தி மைண்ட். அது தூக்கத்தில் கிடைக்கிறது. நான் எதுக்கு சமாதி பண்ணி கஷ்டப்படணும்? கொஞ்சம் நிறைய சாப்பிட்டாச்சுன்னா இன்னும் நல்லா தூங்குவேன். அப்படி இப்படி தூக்கம் வரலன்னு ஏதோ டேப்லெட் வாங்கி போட்டுக்கிறேன். ஒருத்தனை வந்து பாட்டில் ஏதோ குடிச்சிக்கிறான். சில பேர் இன்ஜெக்ஷன் போட்டு தூங்கிக்கிறான். அல்டிமேட்லி லயம் தானே வேணும். ஆனால் பிரச்சனை தீர்ந்துச்சா சுவாமி? இல்லை, நான் ஏதாவது போட்டு சத்திய போயிடுவேன். சத்தி போனால் கூட ப்ராப்ளம் போல. சத்தி போனவன் எல்லாம் திரும்பி வந்து எங்கள் வீட்டில் தான் பிறந்தான் சார் அப்படியெல்லாம் சிலதெல்லாம் ப்ரூவ் பண்ணி காட்டி சொல்லி அப்படியெல்லாம் பிறப்பான். தாத்தாவே இங்கே பேரனா பிறப்பான். அப்படிப்பட்ட நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் சைட்லையும் அங்கெங்கெல்லாம் சில மகாத்மாங்களுக்கு தெரியும் இதெல்லாம். அப்புறம் அவங்க ஏதோ பரிகாரம் சொல்லி ஜோதிஷர்களும் சில பேர் நல்ல சொல்ல முடியுது. இவர் ஒன்றும் இல்லை, அவரே தான் இங்கே வந்து போயிருக்கு. அவ்வளோ ஈஸியாக அந்த வாசனைகளெல்லாம் விட்டுட்டு சர்வம் தியஜம் பண்ணுது. தியாகேனைக்கு అనేది பிரயத்தனம் பண்ணி சாதிச்சுக்க வேண்டியது இருக்கு. அதனால தான் சர்வத்தினை விட்டு கூடாது. அதனால இப்போ தான் வரப்போகிறது. அதுக்கு பிரயத்தனம் எவ்வளோ தீவிரமாக இருக்குது நம்ம பிரயத்தனம். எவ்வளோ நாளைக்கு குடும்பம், விவகாரம், குழந்தைகள், ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, பேத்தி பேரன்னு சொல்லிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ நாளில். இப்போ அதெல்லாம் பண்ணாமல் நான் கேவலம் சரி பிரவருத்தி முடிஞ்சு போச்சு இதே சொல்லிட்டு போல நிவர்த்தி தான் நமக்கு வேண்டியது. ஆனால் இந்த உபனிஷத்து இப்போது கடைசியில் கூட அந்த பிரவருத்தி மார்க்கத்தில் போகிறவனும் செய்கிற பிரார்த்தனை பற்றி கதி பிரார்த்தனை அப்புறம் தொடங்க போகிறது. இப்போ இங்கே வரைக்கும் விஷயம் புரிஞ்சதை, பட் இட் இஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் ஃபார் அஸ். இல்லை சார் இது நல்லா இருக்குன்னா ஓகே எடுத்துக்கோ. ப்ரிப்பேர் த கொஷன்ஸ் அண்ட் யூ ப்ரிப்பேர் ஆன்சர்ஸ் பை யுவர் செல்ஃப்.
ஏன்னா உபனிஷத்து அதையும் சொல்ல வேண்டியிருக்கு, பேச வேண்டியது. அதில் கூட எப்படி இவன் நீ ஸ்டெப் பை ஸ்டெப் வெளில கொண்டு வரணும், அதனால் ஒன்றா பண்ணாது ரெண்டாக பண்ணும் அப்படின்னு அங்கே சமுச்சயம் அப்படின்னு உபனிஷத்துன்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து பண்ணுறதா என்ன? ஏன்னா ஞானம் வேண்டாம், இது ரெண்டு பண்ணன்னு சொல்ல, சேர்த்துக்கோ, இது சேர்த்துக்கோ அது சேர்த்துக்கோ, ரெண்டும் சேர்த்துக்கிட்டு இப்படி நிறைய பலன் கிடைக்கும்னா நல்லாவே இருக்கு, பெனிஃபிட்டு ப்ராஃபிட் நல்லதாக இருக்கேன். என்ன ப்ராஃபிட்? சம்சாரம்தான். உனக்கு சம்சாரத்தில் இந்த விமுக்தி விடுதலை வேணுமன்னா ஞானத்துக்கு வந்துடணும், அவ்வளோதான். ஏன் ஞானத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னா சொன்னானே, குரு மேலே சாஸ்திரத்து மேலே ஸ்ரத்தை இல்லை, கமிட்மெண்ட் இல்லை, நம்முடைய கோல் லட்சியம் என்னன்னது நிர்ணயம் பண்ணிக்கலாம். எத்தனையோ ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸில் இந்த ஸ்ரவணம் மனனம் சாஸ்திரம் படிக்கிறது கூட அப்படி ஒன்றும் நினச்சிக்கிறான் நிறைய பேர். அப்புறம் இன்னொரு காரணம் என்னன்னா, நிஷ்காமமாக கர்மயோகம் பண்ணல. இப்போ சொன்னது எல்லாமே சகாமம், சகாம கர்ம, சகாம உபாசனை, இதெல்லாம் சகாமந்தான். பிரம்மலோகம் போடுவன ஆசை இருந்தால் கூட அர்த்தம் சகாமந்தான். ஆனால் நம்ம உபனிஷத்தில் சில இடத்துல கிரமமுக்திக்காக பிரம்மலோகம் பற்றி பேசியிருக்கோம். அப்படி இல்லாமல் பிரம்மலோகம் ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு அங்கே நான் கொஞ்சம் நாள் ஜஸ்ட் ஹாலிடே ஸ்டே மாதிரி இருந்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி யாராவது போகணுமுன்னா பிரம்மலோகம் கூட உபாசனை பண்ணிட்டு போகலாம். பிரம்மதேவனே வர வச்சார் முன்னாடி ஹிரண்யகசிபன்னா, அவன் பிரம்மலோகம் போன மாதிரி தான் அர்த்தம். பிரம்மாஜின்னு பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன கேட்கணும்னு தோணிச்சு? அங்கே போய் ஈஷாவாஸ் உபனிஷத் சொல்லுங்க பிரம்மாஜி, நான் அங்கே இருக்கும்போது பார்சன் கேம்பஸில் கேட்கல, சரியா விடுங்க போகல அப்படின்னு கேட்பான். சத்துருமுக பிரம்மா 4 வேதங்களை கையில் வச்சுக்கிட்டு அவர்னு ஆராதனை பண்ணி அந்த ஹிரண்யகசிபு அவன் வந்ததுக்கப்புறம் என்ன தான் கேட்டான்? வந்தது சான்ஸ், இவர்கிட்ட எல்லா பவர்ஸ் இருக்குது, கேட்டுக்கலாம், எனக்கு சாவே இருக்கக்கூடாது, அங்கே சாகக்கூடாது, இங்கே சாகக்கூடாது, யார் கையிலும் சாகக்கூடாது, எந்த ஆயுதத்தினாலே சாகக்கூடாது. போச்சு போ, அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு கொடுத்தாங்க. ஆனால் சத்தியம் தர்மம் என்ன பண்ணிச்சு? பிரம்மதேவனுக்கு கூட முடியாதுன்னு சொல்ல முடியலை. இதுதான் ப்ராப்ளம். நீங்கள் தேவதை ஆராதனை உபாசனை பண்ண எல்லா தேவதை ஒன்றும் பிடிச்சிக்கும், உன்னை மோட்சத்துக்கு எதுக்கிட்ட போகிற, இங்கே உட்கார்ற அப்படின்னு சொல்லும். அதனால தான் நம்ம ரிஷபதேவர் பாகவத்தில் சொன்ன மாதிரி என்ன சொன்னார், அங்கே எந்த அம்மாவது உனக்கு வேதாந்தமா ஞானமா ஓயண்டாடான்னா அம்மாவுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ண கௌரவம். ஆனால் அம்மா சொன்னது கேட்காதுன்னாரு. அப்பா அப்படி சொன்னாரா? அப்பாவுக்கு நமஸ்காரம் கௌரவம், ஆனால் அப்பா சொன்னது கேட்காது. சார் உபனிஷத்து மாத்ரு தேவோ பித்ரு, அதுக்கு தான் நமஸ்காரம் பண்ணான். ஆனால் அவங்க அம்மா அப்பா நான் இப்படியா சொல்லுவேன், ஸ்ரேயஸ் என்னன்னு சொல்ல வேண்டாம். அவர் அப்புறம் இன்னொரு படி மேலே போயிட்டு யாராவது குரு உனக்கு உபதேசம் பண்ணுறேவா, இதென்ன விபூதி கொடுக்குறேவா, ருத்ராட்ச மாலை கொடுக்குறேவா, உனக்கு காதில் ஊதுவேவா, காதில் எதுக்கு ஊதணும், மைக்கில் ஊதணும், அப்படி பண்ணுறது, தலை மேலே கை வைக்கிறேவா, முதுகு மேலே கை, ஏதோ சொல்கிறாங்க. அப்படி யாராவது சொல்லி ஒன்று அதுக்காக அங்கே போய் இங்கே 10,000 வச்சுடு, ஓகே வச்சுட்டு நான் ஒரு பூஜை பண்ணுறேன், இப்படி யாராவது சொன்னால் அவனுக்கு குரு இல்லை, நமஸ்காரம் பண்ணிவிட்டு வதங்கிப்போ. கடைசியில் சொன்னார் பயங்கரமாக, எந்த தேவதாவது கூட உனக்கு மோட்சம், தேவத்தை யமன் தேவத்தை தானே, நச்சிகேதன்கிட்ட சொன்னா இல்லையா? என்ன சொன்ன நச்சிகேதனை? அப்பா ஜெம்ம தங்கம், நீயே வச்சுக்கோ எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போகிறேன்னா, போகாத நீ தான் பெஸ்ட் சிஷ்யன், உன்னை ஒருத்தனுக்காவது நான் டீச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரம்ம வித்யை சொல்லி கொடுத்தாரு யமதேவ். அவருக்கு தெரியாமல் இல்லை, தெரியும். அதனால தான் அவர் நாங்கள் ஏதோ புண்ணியம் அப்படின்னு உபாசனை பண்ணிப்பார், இந்த போஸ்ட்டில் மாட்டிக்கிட்டேன். அவருக்கு உள்ள ஞானம் இருக்குது, ஆனால் இப்போ பிராரப்தம் அந்த போஸ்ட்டு வாங்கிட்டானே.
அப்படின்னு சொல்கிறார் அவரே. அதனால் நீ சமத்து எதில் மாட்டிக்காமல் இது கேட்குற, வாங்கிட்டு இப்போ என்ன சொல்கிறது, இது எல்லாமே எவ்வளோ தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன். அதனால் காரணம் சொல்லிகிட்ருக்கேன். என்ன, ஏன் நிஷ்காம கர்மா பண்ணல, நிஷ்காம உபாசனமும் பண்ணல. அதனால நமக்கு ஞான பிராப்தி கேட்டுட்டு இருந்தால் கூட ஞானம் பிராப்தி ஞானநிஷ்டை வருமா இந்த ஜென்மத்தில் சரீரம் போகிறதுக்குள்ளானதுக்கு சிந்திக்க வேண்டிய விஷயந்தான். அப்போ என்ன பண்ணோம், இனிமேலாவது ஓகே ஏதோ கொஞ்சம் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கூட பண்ணலன்னு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வராது. பட் இது எத்தனோ பேருக்கு வந்து கூட கைவிட்டு போச்சு, போகும். அப்போ என்ன பண்ணோம், நிஷ்காம கர்மா, ஏதுமே ஆசிக்காம. அதே மாதிரி எந்த தேவத்தினானே ஒரு பூஜை ஆராதி பரவாயில்ல, நிஷ்காம உபாசனை, நிஷ்காம கர்ம உபாசனை பண்ணாத அந்த தகுதி வரும். இது பண்ணாதவங்களால தான் ஆத்தியாத்மிக ஞான மார்க்கத்தில் கொஞ்சம் நடக்கும், அந்த ஷேக் அண்டு ஸ்லிப் ஏற்படும். அதனால் இஃப் யூ ஆர் வெரி மச் கமிட்டட் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஏன்னா கர்ம செய்யாமல் இருக்க முடியல. குடும்பமோ வீடோ வாசலோ சரீரமோ நடத்துகிறதோ எல்லாமே கூட கர்மாவாக இருக்கேன். டோன்ட் நத்திங், ஐ ஹவ் நத்திங் டு கெயின், நத்திங் டு லூசன். அப்படி இருந்து பாரு மனசு அப்போ எப்படி, அப்போ அங்கே அந்த ஈஸ்வர அனுகிரகம் ஆத்ம கிருப்பை ஏற்பட்டு அப்போ தான் அது பிரகாசிக்கும். அதனால் வீட்டில் சுவாமினை வச்சுக்கோங்க, பூஜை பண்ணுங்க, உட்காருங்க. ஆனால் ஐ எம் நாட் ஆஸ்கிங் எனி திங் த லார்ட். பயந்தியும் செய்யலை, ஆனந்தம், ஜஸ்ட் நான் டைம் பாஸ் தான். என்னோடய உபாசனை என்னுடைய டைம் பாஸ். மைண்ட் எங்கேஜ் ஆகிருக்கணும். பண்ணவே பண்ணலன்னாலும் பரவாயில்ல, அப்படி அந்த நிலை கூட வரும். ஆனால் கிரகஸ்தரில் கொஞ்சம் கஷ்டம்தான். வீட்டில் எல்லாருக்கும் இதே புரியாது. நம்ம இன்னும் கொஞ்சம் இன்னும் உன்னத்தை அடையணும்னு நம்ம நினைக்கிறோம். அது பாசிபிள் இல்லை. இப்போ ஒரு பாரியக்கு இப்படிப்பட்ட ஆத்தியாத்மிக மார்க்கம் அதேன்னு அவங்க தேர்ந்தெடுத்து போகும்போது பர்த்தக்கு இது புரிஞ்சு அவர் அந்த அளவுக்கு ஒத்துழைப்பாக இருக்கணும். யாரும் ரெண்டு சமமாக போவாங்கன்னு சொல்ல முடியாது, ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒருத்தர் இடிச்சிக்காமல் இருக்கணும். 2 கார் ஹைவேல போயிட்டுருக்கும்போதும் அந்த காரு கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்பீடாக போகும், தவிர இடிச்சிக்காமல் இருந்தால் பரவாயில்ல, போவாங்க கொஞ்சம். இல்லை நான் மோதுவேன், நடுவில் வந்துவேன், நிற்பேன்னு. அதே மாதிரி பர்த்த அப்படி இருந்தாலும் பாரிய பாருங்கள். அந்த கிரகஸ்தர்களுக்கு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா வீடு ஒரு பொட்டை கிணறாகி அப்புறம் சம்சாரம் குடும்பம். பட் அதில் ஏதோ ஒரு சுகம் இருக்கு, ஏதோ நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்கும்னு நினச்சிக்கிறான். எங்கே இருக்குது ஜாலி? நம்மளா போதுமனு விட்டி கொடுக்கலன்னா பாருங்கோ, சம்சாரம் நம்மளை விடவே விடாது. குழந்தைகளாவது வரும், ஒன்றுக்கப்புறம் ஒன்று வரும். பெருசாக நிறைய ஒன்றும் இல்லை. ஒரு குழந்தை இருந்தாவே கூட. அதனால தான் சங்கரர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லும் போது, இந்த தேவதைகள் இவங்க எல்லாம் தான் இந்த பாரிய குழந்தை ரூபத்தில் உனக்கு தடமாக நிற்பான் அப்படின்னு சொல்கிறார் அவர். தாரா புத்திர குருஹாதிஷு நிறைய பேர்னு பார்த்தா அசல் எந்த குறையில்லை, பணத்துக்கும் இதுக்கும் அதுக்கு இல்லை, ஏதோ 1-2 குழந்தைகள் இருக்கான். ஆனால் அவங்க எங்கே ஏதோ இருக்கா. பட் தெர் இஸ் இன்னும் சொன்ன மாதிரி பண்ணல, சொன்ன மாதிரி கேட்கல, சொன்ன மாதிரி நடக்க மாட்டேங்குதானே, இது ஒரு அதிருப்தி. நீ ஏதாவது மேலே டிபெண்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோது அசாந்தி தான். அதனால தான் மேக்சிமம் 60 வரத்துக்கு முன்னாடியே நல்லது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற இஷ்யூன்னு வச்சுக்கூடாது வாழ்க்கையில். பணம் ரூபத்திலாவது, உறவுகள் ரூபத்திலாவது, அப்புறம் ஃபிக்ஸடு
ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி வீடு ஏதோ அது ஏதோ இருக்குது, அவ்வளோதான். கஷ்டமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. ஆனால் லிட்டிகேஷனை வச்சுக்கூடாது. அந்த அளவுக்கு அப்படி இருந்தால் கூட ஏதோ பிராரப்தத்தினால லிட்டிகேஷன்ஸ் வரும். சொல்லக்கூடாது. மகாத்மா உதாகரணம். அப்போது அந்த காஞ்சி மட்டாதிபதிக்கு அவ்வளோ பிராரப்தம் எப்படியெல்லாம் தாக்குது பார்த்தியா? எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிலில் போடுற ஆச்சாரியன்னு பாப்போம். சமுதாயம் எல்லாம் முடித்து பார்த்துட்டு இருக்குது. என்ன பண்ண முடியும்? லான்னா கவர்மெண்ட் அப்படி இருக்கு. பாரத நாட்டில் நடக்க வேண்டிய விஷயம் அது. பட் மகாத்மாஸ் ஏற்றுக்கிட்டாங்க ஆஸ் த காட்ஸ் விஷன். அதனால் பிராரப்தாய சமர்ப்பிதம் வபுஹு. அதனால் அட்டென்ஷன் எங்கே இருக்கணுமோ அங்கே கொண்டு போய் வச்சுட்டே இருக்கணும். அதனால் நம்ம எந்த அளவுக்கு உள்ள வேகமாக சிந்தனை பண்ணுறோம்னா, ஆவேசம் வரக்கூடாது. வேகம்னா ஜாக்கிரதையாக நெகோஷியேட் பண்ணிட்டு போகணும். சரியா? அதனால் இதெல்லாம் நமக்கு நெகட்டிவ் கிடையாது. இப்போ பேசின விஷயங்கள் எல்லாம், பட் we are able to understand the total grand vision. உபனிஷத்துடைய திருக்கோணம் எப்படி இருக்குன்னு சொல்லி. சரி, அடுத்தது 3வது டாபிக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். இந்த கதி பிரார்த்தனை. இப்படி உபாசனை பண்ணுற இவன் இந்த சரீரம் விடும்போது எப்படிப்பட்ட பிரார்த்தனை பண்ணணும் புரிஞ்சுக்கணும். கதி பிரார்த்தனைன்னா அஜ்ஞானிக்குதான். ஞானி అయినவனுக்கு கதி கிடையாது, பிரார்த்தனை கிடையாது. அகத்தின்னு சொன்னோம் இல்லையா அன்னைக்கு? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத் சத்.